பாஜகவுக்கு திடீர் பாசம். ஓபிஎஸ்ஐ கூட்டிட்டு வாங்க. நைட் மீட்டிங்கில் ஆர்டர் போட்ட அமித்ஷா. ட்விஸ்ட். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணி குறித்த விவாதங்கள் வேகம் எடுத்து வரும் நிலையில், முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வாய்ப்புள்ளதாக மீண்டும் அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இதற்கு பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷாவே நேரடியாக தலையிட்டதாக அதிமுக வட்டாரங்களில் முணுமுணுக்கப்படுகிறது. தமிழகத்தில் என்டிஏ கூட்டணியை வலுப்படுத்தும் முயற்சியில் பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அதன்படி ஓபிஎஸ்ஐ விரைந்து கூட்டணியில் இணைத்து தேர்தல் பணிகளை வேகப்படுத்த வேண்டும் என்ற அறிவுறுத்தலை கட்சி நிர்வாகிகளுக்கு அமித்ஷா வழங்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சமீப காலமாக தமிழக அரசியலில் பல்வேறு மாற்றங்கள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக தனித்த அரசியல் பாதையில் செயல்பட்டு வந்த ஓபிஎஸ்ஸின் அடுத்த முடிவு என்ன என்பதே நீண்ட நாட்களாக கேள்வியாக இருந்து வந்தது. தற்போது அவர் மீண்டும் என்டிஏ கூட்டணிக்குள் வரக்கூடும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக அரசியல் வட்டாரங்களில் பரவும் தகவலின்படி கூட்டணியை விரிவுபடுத்தும் முயற்சியில் அதிமுகவும் பாஜகவும் இணைந்து செயல்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக பல்வேறு கட்சிகளை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைக்கும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தரப்பின் ஒப்புதலுடன் ஓபிஎஸ்ஐ கூட்டணியில் இணைக்கும் முயற்சியில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு முன்பு நீண்டகால பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் டிடிவி தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆகியவை கூட்டணியில் இணைந்தது குறிப்பிடத்தக்கதாகும். ஆரம்பத்தில் கடுமையான நிலைப்பாட்டில் இருந்த சில தரப்புகள் கூட இறுதியில் கூட்டணியில் இணைந்தது. என்டிஏ கூட்டணியால் தமிழக அரசியல் பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுத்துள்ளது என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இந்த அரசியல் மாற்றங்களுக்கு மையமாக சமீபத்திய அமித்ஷாவின் தமிழ்நாடு பயணம் பார்க்கப்படுகிறது. அவர் கடந்த சில நாட்களுக்கு முன் திருச்சியில் பாஜக முக்கிய நிர்வாகிகளுடன் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் தேர்தல் திட்டம், கூட்டணி விரிவாக்கம் மற்றும் பூத் கமிட்டியை வலுப்படுத்துதல் போன்ற அம்சங்கள் குறித்து விரிவாக பேசப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த கூட்டத்தில் மாநில மற்றும் மத்திய அளவிலான நிர்வாகிகள் பங்கேற்றனர். அந்த ஆலோசனையின் போது கூட்டணியை வலுப்படுத்துவது அவசியம் என்றும் ஓபிஎஸ்ஐ உடனடியாக கூட்டணியில் இணைக்கும் பணியை முன்னுரிமையாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமித்ஷா வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் பிற கட்சிகளுடன் நடைபெறும் பேச்சுவார்த்தைகளை விரைந்து முடித்து தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற உத்தரவும் வழங்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவ்வளவு நாள் ஓ. பன்னீர்செல்வத்தை கண்டும் காணாமல் இருந்த பாஜக தற்போது திடீரென ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வழங்குகிறது என்ற கேள்வியும் எழாமல் இல்லை. ஓ. பன்னீர்செல்வம் தனித்து செயல்படும் போது அவருக்கு பெரிய அளவிலான ஆதரவு வாக்கு வங்கியோ இல்லை. அதே நேரத்தில் சசிகலா, விஜய் உள்ளிட்டோருடன் சேர்ந்தால் ஓ. பன்னீர்செல்வத்திற்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி கிடைக்கும். குறிப்பாக சசிகலாவும் ஓ. பன்னீர்செல்வம் சேர்ந்தால் முக்குளத்தோர் வாக்கு வங்கி பெரிய அளவில் அவர்களுக்கு சென்றுவிடும். இதனால் அதிமுகவும் பாஜகவும் மிக கடுமையாக பாதிக்கப்படும். அதன் காரணமாகத்தான் தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே இருக்கும் நிலையில் ஓ. பன்னீர்செல்வத்திற்கு பாஜக முக்கியத்துவம் அளித்துள்ளது என்கின்றனர். மேலும் தேமுதிகவின் பிரேமலதா, விஜயகாந்த் உள்ளிட்டவரையும் கூட்டணிக்கு அழைத்து வர வேண்டும் எனவும் அந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அமித்ஷா உத்தரவிட்டுள்ளதாக சொல்கின்றனர் நம்மிடம் பேசிய பாஜகவினர்.